பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம் இன்று காலமானார். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் நள்ளிரவு 1:30 மணியளவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டில் காலமானார். அவருக்கு வயது 76. கௌரவம், விஜயா, தேவிஸ்ரீ கருமாரியம்மன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இவர் வியட்நாம் வீடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு திரைக்கதை, வசனம் எழுதியுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனின் விருப்பமான கதாசிரியராக விளங்கிய வியட்நாம் வீடு சுந்தரம் பல திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நடித்துள்ளார். தியாகராய நகரில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஒரு நாள் திடீர்னு எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து, இதை நீங்கள் பண்ணுறீங்களா பாச்சுன்னா, நான் எழுதியிருக்கேன், முழுமையாக இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன்னு சொன்னார். அந்த ஸ்கிரிப்டு தான் வியட்நாம் வீடு ஸ்கிரிப்ட். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார், இது ஒரு பிராமின் சப்ஜெக்டாக, இதை நான் பண்ணுறதுல ஒன்றும் பெருமையாக இருக்காது, வேறு யாராவது இன்னும் பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு அந்த பெருசாக பண்ணாங்கிறத அவர் ஆடிட்டர் மூலமாக சிவாஜி சார்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஹிஸ்ட்ரி. அவர் வியட்நாம் சுந்தரம் ஆனப்புறம் கூட அவருடைய முதல் தாய் வீடு எங்கள் வீடு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாங்கிறது அவர் சொந்த அப்பா அம்மா மாதிரி இருந்தார். நான்லாம் அவர் ஒரு எல்டர் பிரதராக தான் லைஃப் லாங்காக பார்த்துருக்கேன்.